ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாகிருக்கு. வெளியான இந்த பிரேக்கிங் நியூஸ் அனைவரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய நியூஸ். ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிறவங்க ஓகே, தெரியாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவில் என்ன நியூஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தமிழகத்தில் இப்போ புதிய ஆட்சி அமைந்து நடந்துட்டுருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆட்சியில் நிறைய மாற்றங்களும் நிறைய முக்கியமான விஷயங்களும் மக்கள் நலனுக்காக இப்போது இருக்கக்கூடிய புதிய சிஎம் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களை பார்த்து செய்துட்டு வராரு. அதில் இப்போ ஒரு விஷயம் செய்திருக்கிறாரு. அது என்னன்னா, நில வாங்க போகிறவங்களுக்கு இனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பர் ஜாக்பாட் ஆனது அடிச்சிருக்கு. ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நில வாங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. பணம் ஒரு பக்கம் நிறைய தேவைப்படும், இன்னொரு பக்கம் வாங்குகிற நிலம் ஒரிஜினலாக அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சந்தேகம் இருக்கும். இனி மக்கள் யாருமே ஏமாறக்கூடாது அப்படிங்கிற வகையில் நில வாங்க போகிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் ஆனது தமிழக அரசு அறிவித்திருக்கு. அது என்னன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய இடம் நேர்மையாக கரெக்டாக இருந்ததுன்னா பட்டா உங்களை தேடி வருமா. ஸோ தமிழக அரசு இந்த ஒரு குட் நியூஸை இப்போ அறிவித்திருக்கு. சரி வாங்க, இந்த குட் நியூஸ் எந்த அளவுக்கு சாத்தியோ எந்த மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் இப்போ அதிரடியாக பார்க்கலாம். நிலம் வாங்க போகக்கூடிய அத்தனை பேருக்குமே தமிழக அரசு இந்த குட் நியூஸ் சொல்லியிருக்கு. இனி நீங்கள் பட்டாவை தேடி ரொம்ப அலைய வேணும், காசு நிறைய செலவு பண்ணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இனி பட்டா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேடி வரக்கூடிய வகையில் மாற்றமானது செய்யப்பட்டுள்ளது. அப்படி என்ன மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற இது தொடர்பான முழு விவரங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ நிலம் வாங்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி நிலம் வைத்திருக்கிறவங்களும் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கலாம்ல. அதனால் இந்த முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நான் சொல்வதை பாருங்கள். தமிழக வருவாய்த்துறையை பொறுத்தவரை நில உரிமையாளரின் சொத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணமாக கருதப்படக்கூடிய பட்டாவினை விரைந்து வழங்கக்கூடிய வகையில் உட்பிரிவு இல்லாத சொத்து பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முடிவுற்றதும் விற்பனை செய்பவருடைய பெயர், புல எண் மற்றும் பரப்பளவு ஆகியவை இணையதள பட்டாவில் உள்ள பெயர் மற்றும் இதர விவரங்களோடு ஒன்றாக இருந்து வில்லங்கங்கள் எதுவும் அந்த சொத்தின் மீது இல்லாத இருக்கக்கூடிய அடிப்படையில் அதனை வாங்குபவருடைய பெயருக்கு தானியாங்கி முறையில் இணையதள வழியில் பட்டா மாறுதல் உடனே செய்து தரப்படுற மாதிரி ஒரு சிஸ்டம் இப்போ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சிலது தற்போது அமுல்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த நடைமுறையில் இடர்பாடுகள் உள்ளதை அறிந்த தமிழக முதல்வர் விஜய் இவற்றை உடனடியாக கலைத்து உட்பிரிவு இல்லாத சொத்தை வாங்கியவரின் பெயருக்கு தானியாங்கி பட்டா மாறுதல் சேவை அளிக்க அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில தான் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையின் தலைமையில் இந்த துறை ரீதியான கூட்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று ஜூலை 3ஆம் தேதி நடைபெற்றிருக்கு. அதாவது இது எந்த மாதிரி அமுல்படுத்தலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இதை அமைச்சர் செங்கோட்டையின் தலைமையில் துறை ரீதியான கூட்டம் நேற்று ஜூலை 3ஆம் தேதி நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவிற்கு ஏற்பதான் இப்போ தானியாங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் கீழ்காணக்கூடிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுவரை நிலத்தினை விற்பனை செய்யும் போது விற்பனையாளரின் மனைவி மற்றும் மகன், மகள் போன்ற குடும்ப உறுப்பினர்கள் கையொப்பமிடக்கூடிய பட்சத்தில் இச்சேவனை பயன்படுத்த இயலாத நிலை உள்ளது. இனிமே நிலத்தினை விற்பனை செய்யும் போது நில உரிமையாளர், பட்டாதாரர் மற்றும் அவரது மனைவி மற்றும் மகன், மகள் போன்ற குடும்ப உறுப்பினர்கள் கையொப்பமிடக்கூடிய நிகழ்வுகளில் இச்சேவனை பயன்படுத்த வழிவகை செய்யப்படுவதாகவும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. மேலும் நிலத்தினை விற்பனை செய்யக்கூடிய நபர் பொது அதிகார பத்திர முகவர் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் போது நிலத்தினை விற்பனை செய்பவரின் பெயரானது பட்டாதாரின் பெயரோடு பொருந்தாமல் இருப்பதனால் இச்சேவனை பயன்படுத்த இயலாமை இருந்தது. இனிமே ஒரு பட்டாதார நிலத்தினை பொது அதிகார பத்திர முகவர் மூலமாக பத்திரப்பதிவு செய்யும் போது நிலத்தினை விற்பனை செய்பவருடைய பெயருக்கும் பட்டாதாரின் பெயருக்கும் பொருத்தம் இல்லாமல் இருந்தாலும் செல்லத்தக்க பொது அதிகார முகவர் என்பதன் அடிப்படையில் தற்போது இச்சேவனை பயன்படுத்த வழிவகை செய்யப்படும் என்பது உறுதியாயிருக்கு. ஆக்சுவலாக முன்பு நிலத்தினை வாங்குபவருக்கு அதே வருவாய் கிராமத்தில் ஏதேனும் நிலம் உள்ளதா என்பதனை கண்டறிந்து புதிதாக வாங்கிய நிலத்தின் புல எண் அந்த பழைய பட்டாவில் சார்பதிவாளர் அவர்கள் சேர்க்கப்படும். இனிமேல் நிலத்தை வாங்கக்கூடிய நபருக்கு அதே வருவாய் கிராமத்தில் ஏதேனும் நிலம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு தானாகவே கடைசி பட்டா எண்ணிற்கு அடுத்த பட்டா எண் ஒதுக்க வழிவகை செய்யப்படும்.
இதன் மூலம் கால விரைய குறையும், ஈஸியாக பட்டாவானது எல்லாருக்கும் கிடைக்கும். தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ள இந்த அரசாணையின்படி தானியாங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்பது இப்போ குறிப்பிடப்படுது. இதன் மூலம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய உட்பிரிவு அல்லாத இனங்களில் தானியாங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும். இதனால் பொதுமக்கள் நிலத்தினை பதிவு செய்த பிறகு பட்டா மாறுதல் தொடர்பாக சார் பதிவாளர் அலுவலகத்திற்கோ வட்டாட்சியர் அலுவலகத்திற்கோ நேரில் செல்லக்கூடிய நிலை தவிர்க்கப்படும். ஸோ ஈஸியாக பட்டா மாறினதுக்கு பின்னாடி வீடு தேடி வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை இப்போ தமிழக அரசு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியிட்டிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு இடத்துக்கு பட்டா வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவ்வளவு சீக்கிரம் எளிதாக பட்டாங்கிறது வாங்க முடியாது. அப்படியே வாங்கணும்னு நாம் நினச்சி ட்ரை பண்ணால் கூட அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் சொல்லியே ஒரு கட்டத்துக்கு மேலே பட்டா வாங்குறதுக்கு லஞ்சம்லாம் கொடுக்குற அளவுக்கு கூட நிறைய பேர் போயிருப்போம். ஸோ ஆல்ரெடி பட்டா வாங்கின அனுபவம் இருந்தால் நான் இப்போ சொல்கிறது கண்டிப்பாக ரிலேட் பண்ணுவீங்க. இனி அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லைன்னா கண்டிப்பாக பட்டாங்கிறது உங்களுக்கு தேடித்தானாக வரும். ஏன்னா அப்பப்பையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட்டா மாறுதலானது செய்யப்படுவதற்கு சிஸ்டமானது ரெடி ஆகிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு குட் நியூஸை தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. மக்கள் பட்டாக்காக கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழக முதல்வருடைய புதிய முயற்சியின் மூலம் இந்த ஒரு விஷயம் இப்போ அறிமுகமாகிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதே போல் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பட்டா இல்லை அப்படின்னாலும் இனி நீங்கள் பட்டா வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு முறை முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இனி ஈஸியாக பட்டா வாங்கிறது இருக்குது. ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கும் பட்டா உடனே மாறிடும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வில்லங்கமும் இல்லைன்னா ஈஸியாக பட்டா மாறிடும். அதனால் பட்டா இல்லாமல் இருக்கிறவங்க பட்டாக்காக இனி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வீடு தேடி வரும். ஸோ தமிழக அரசு இந்த குட் நியூஸ் சொன்னது எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு சிஎம் விஜய் அவர்கள் மக்களுடைய நலனுக்காக ஒவ்வொன்று பார்த்து பண்ணுறது எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த முக்கியமான நியூஸை தெரிஞ்சு கண்டிப்பாக பட்டாவை பற்றி இந்த நியூஸில் பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸ் நிறைய நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.